ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே எங்கள் வீட்டு சமையலில் ரொம்ப மசாலா இருக்காது. இந்த வீடியோவில் குட்டீஸுங்களுக்கு காரம் கம்மியாக, மசாலா கம்மியாக எப்படி குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. தாளிப்புக்கு தேவையானது: ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஜாதி பத்திரி, கொஞ்சமாக கல்பாசி. இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணோம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் நீங்கள் எடுத்திருக்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும் தயிர். ஊற்றிட்டு நல்லா அது மேரினேட் ஆகட்டும்ன்ட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தாளிப்புக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் அதுலேயும் போட்டு நல்லா அது ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொத்தமல்லி, அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இப்போ ஊற்றணும். அதில் இது நல்லா குக் ஆகட்டும்னு வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாக போடக்கூடாது. இந்த வெறும் மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதில் அந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஜூஸியாக வரணும்னா ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியோட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. என் குட்டி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் புதினா லைட்டாக ஸ்மெல்லுக்கு போட்டுட்டு அரிசியும் அந்த தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சு மூடிடுங்க. இந்த அரிசியை நான் நல்லா கழுவிட்டு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். அதனால் ஒரு விசிலில் கூட எடுத்துடலாம். என் பையனுக்கு ஜூஸியாக வேணுன்றதுனால 2 விசில் விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி. ஸ்பெஷலி ஃபார் டோட்லர். அதனால் இதுக்கு நான் டோட்லர் பிரியாணின்னு பேர் வச்சுருக்கேன். இது என் குட்டிக்காக மசாலா, காரம் எல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கெல்லாம் இந்த பிரியாணி செய்கிறதா இதனுடைய அளவுகளை மட்டும் நீங்கள் கூட்டிக்கோங்க. ஐ ஹோப் நிறைய பேர் மேரினேட் பண்ணி சிக்கனை இந்த மாதிரி பிரியாணி செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.